ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது வீட்டில். அழுகுறாங்களா என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளா மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு அவனை வச்சு செய்ய போறோம். அஸ்வினை வந்து பிராங்க் தான் பண்ண போறோம். அது வந்து நான் பண்ண வச்சுக்கோங்க, அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா இப்ப வர 2-3 பிராங்க் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ நான் பண்ணா அதை ஈஸியா அவன் கண்டுபிடிச்சிருவான். ஆல்ரெடி ஒரு பிராங்க் பண்ணோம், ஆனா சொதப்பிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டா. அதனால நான் வேணான்னு விட்டுட்டேன். இப்ப அப்பா வச்சு பண்றங்காட்டி அவனுக்கு கொஞ்சம் கூட டவுட் வராது. இதுல யார் நல்லா பிராங்க் பண்ணிக்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அப்பா வந்து போன டைம் வீடியோ வந்து இப்பதான் பார்த்தாரு. பார்த்தப்போ வந்து இந்த வாரம் தப்பு, இந்த மாதிரி என்ன இப்படி பேசலாம், பிராங்கா இருந்தாலும் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அப்பாக்குள்ள மைண்ட் ஒன்று இருந்துச்சு. இப்போ அதை வச்சு சும்மா பிராங்க் மாதிரி கொஞ்சம் பெரிய சண்டையா இழுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதுல வந்து லேக்காக்கு எப்படி சொல்றது, லேக்காக்கு சொல்லிட்டோம். சொல்லேன்னா ஓவர் ரியாக்ட் ஆகி ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. அதனால அவள்கிட்டயும் சொல்லிட்டது பிராங்க்னு சொல்லிட்டு. அஸ்வினுக்கு தெரியாது, அப்புறம் அம்மா தம்பிக்கு தெரியாது. அவங்க வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க, எப்படியும் காது கேட்காது ஃபோன் பார்த்தா. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த கார் கண்ணாடிக்குள்ளே தான் கேமரா வைக்க போகிறோம். நல்லா வைடாக வச்சு அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ வந்து நம்ம ரெக்கார்டு வச்சுட்டோம். ரெக்கார்டும் வந்து ஃபோனில் வச்சுட்டோம். இப்போ காருக்குள்ளே இருக்கிறங்காட்டி கொஞ்சம் கேட்காது. அவனுக்கு கேட்காதுங்கிறத விட அந்த கேமரா வந்து தெரியாது, அவ்வளோலாம் தெரியாது. இப்போ வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். அவனை இங்கே உட்காரிச்சு, அவனை இங்கே உட்காரிச்சு தலிகா. ஓகேவா? கூப்பிடுறா அஸ்வின். இது வேற. அஸ்வின் மாமா, அப்பா கூப்பிடுறாங்க. அவன் ரித்தி பாருங்க, ஸ்நாக்ஸ் எடுத்து திருடிட்டு இருக்கிறான். ரித்தி ஸ்நாக்ஸ் எடுத்து திருடிட்டு இருக்கிறான். அப்படியே அவங்க அப்பா மாதிரி. இந்த மாதிரிலாம் பேசாம டென்ஷன் ஆகாம என்ன பண்ணும். சரி, நேத்து ஏதோ வீடியோ போட்டிருந்தீங்க போல இருக்கு. நான் இன்னைக்கு பார்த்தேன். நேத்து வரலட்சுமி வீடியோ. வரலட்சுமி வீடியோவா? எங்களுக்கா உங்களுக்கா? வரலட்சுமி பூஜை தாலி. என்ன வீடியோ பயங்கரமா போயிட்டு இருக்கு? அதான் கேட்கலடா, அந்த பிராங்க் வீடியோ. உங்க அம்மா வீட்டுக்கு போவாதன்னு சொல்லி போட்டுருந்தீங்க. பிராங்க் வீடியோ அது. பிராங்க் இருக்கட்டுப்பா, நீ என்ன பேசுறன்னு நினைச்சிட்டு பேசுறியா இல்ல எப்படி? அது என்னதான் பிராங்கா இருந்தாலும் அது பேசுறதுக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல, அதான் நீ ஆட் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஆட் பண்ணணும். கடைசியா சொல்லிருப்பேன். என்ன சொன்னீங்க? அந்த மாதிரி வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாரையும் மீன் பண்ணிருப்பேன். ஆன்டி அங்கிள் நீங்க எல்லாரும் மீன் பண்ணலாம், என்ன ஏன் மீன் பண்றீங்கன்னு கேட்கறேன். நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன்னா இல்லை ஏதாவது டார்ச்சர் ஏதாவது பண்றேன்னா இல்லை ஏதாவது ஃபோன் பண்ணி அவங்க டெய்லி விசாரிக்கிறேன், எதுவும் கிடையாது. என்னையும் பேன் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அங்கிள் நான் கிட்ட விளையாடுறது என்ன நான் என்ன பண்றது? விடு, அவன் பிராங்க் தானே, அதையும் பண்ணி சீரியஸா எடுத்துக்கிற. பிராங்க்னா அது உங்களோட வச்சுக்கணும். அடுத்த ஃபேமிலி வந்து இன்வால்வ் பண்றதுக்கு லூஸ் தனமா பேசக்கூடாதுப்பா. ஆமா, நீ பிராங்க் அடுத்த ஃபேமிலி மாதிரி தானே காட்டுறீங்க இப்போ. அதுக்கு அப்ப இருந்தே சொல்லிட்டு இருந்துச்சு எங்க அப்பா. அது என்னது, ஜிபே பண்ணிக்கிறேன், வர்க்கி வாங்கிக்கிறேன், அதுதான் அதுக்கு ரொம்ப இதா இருக்கு. நீ வர்க்கி வாங்கி கொடுத்து நான் சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் டெய்லி நாய்க்கு 2 வர்க்கி போட்டுதான் நினைச்சிட்டு போறேன். நீ தான் வாங்கி கொடுக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. என்னப்பா பேசிட்டு இருக்கிற? வீடியோ பண்றேன், வீடியோட பண்ணி நிறுத்திக்கணும். தேவையில்லாம இந்த குடும்ப விஷயத்துல இழுத்து வீடியோ பண்ணி என்னத்த கண்டிப்பா பண்ணி தெரியல. பிராங்க்னா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிராங்க்னா என்ன தெரியுமா? பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறதா பிராங்க். ஃபேமிலிக்குள்ள பிராங்க் எடுக்கிறதா ஒரு பிராங்க் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நல்லா மைண்ட்ல ஏற்றிக்கோ. தேவையில்லாத வேலையில இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? ஏன் பண்ணி இப்ப இவ்வளவு ப்ரெஷர் ஆகுது? அது என்ன இருக்கு, சும்மா விளையாட்டுக்கு பண்ணதுதானே. என்ன விளையாட்டுக்கு பண்றாங்க? இப்ப வீடு போய் அதிகம் பேசிட்டு இருக்க. சரி விடு,
வேலையை பண்ணிக்கிட்டு பிராங்க் பண்ணி ஒரு பேர் வச்சுக்கிட்டு வீடியோ பண்றதா உங்களுக்குள்ள ஒரு பொழப்பு. அவன் விளையாட்டுக்கு ஏதோ பண்ணான். அந்த வர்க்கிங்கிறது என்னை பிராங்க் பண்றதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னான். இல்லைன்னா அதை கூட அவன் சொல்லிருக்க மாட்டான். சொல்லியிருப்பேன், என்ன கடைசியும் சொல்லியிருப்பேன். இது ஒரு விளையாட்டுக்காக நான் பண்ணேன், நான் விட்ட வார்த்தையும் தப்பு, நான் அந்த வீடியோலே கடைசியாக சொல்லி அது சொல்லி என்ன அப்ப சொல்றீல்ல, சரி தப்பு உன் மனசுல தெரியலையா? அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? இது தப்பான விஷயம் பேசுறீங்க, அது உங்களுக்கு தெரியலையா? அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கடைசியாக சொல்லி சமாளிச்சுக்கன்னா எல்லாம் ஏத்துக்க முடியாதுல. பப்ளிக்ஸ் ஆயிடுச்சுல அது. என்னை பத்தி என்ன நினைப்பாங்க பப்ளிக்ல? பதில் சொல்லுப்பா. உன்னையும் கல்யாணம் கொடுத்து நீ அவமானப்படுத்துறதே உங்க வேலையா இருக்கு இல்லையா? ஏன் இப்ப இது இவ்வளவு சீரியஸா வேணும்ட்டு பேசிட்டு இருக்கியாப்பா நீ? என்ன வேணும் பேசுற? வீடியோ ஃப்ரீயா வீடியோ இதெல்லாம் சும்மா பிராங்க் தானே, எல்லா சேனல்லையும் போடுறது தானே. இத போய் நீ இவ்வளவு சீரியஸா எடுத்து ஒன்னு அந்த வீடியோ டெலீட் பண்ணுப்பா, நான் விட்டுறேன். இல்லைன்னா வேற மாதிரி தான் பார்க்கணும். இனிமே வீடியோவே பண்ணக்கூடாது. ஃபிட்டா சொல்லு, எங்களை பத்தி வீடியோ பேசவே கூடாது. நீங்க பிராங்கா உங்களோட வச்சுக்கணும். இல்ல வீடியோ டெலீட் பண்ணி போய் கூட டெலீட் பண்ணு. எடு, நீ எடுன்னு சொல்றேன். வேணாம், ஏன் இது இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? நான் வீடியோ டெலீட் பண்ணுன்னேன். இல்ல எனக்கு அவனுக்கு பஞ்சாயத்து ஆகும். ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? விடுங்க. அது என்ன சீரியஸ்னா இது என்ன பொழப்பா? டெலிட் பண்ண போறியா? டெலிட் பண்றேன். ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? விடு, நான் பேச தப்புன்னு சொல்லி முடிச்சிட்டேன். நான் வீடியோலயே சொல்லிட்டேன். இப்போ என்ன, நான் வீடியோலயே சொல்லிட்டேங்கற மறுபடியும் நான் பேசுறது தப்புன்னு சொன்னா எனக்கு புரியலையே. சரி, நாளைக்கு நான் உன்னை பத்தி உனக்கு வர்க்கி வாங்கி தரேன். என்ன அவன் என்கிட்ட பேசி இங்க பாரு. என்னடா இங்க பாரு, என்கிட்ட பேசி நீ என்கிட்ட பேசி. ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். சாரு, நான் எந்த வீடியோல வந்து இந்த மாதிரி நான் வந்து வர்க்கி காசு கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்னா அதே வீடியோலயே நான் சாரியும் சொல்லிட்டேன், மன்னிப்பும் சொல்லிட்டேன். இல்லடா, அவங்களுக்கு என்னன்னா அந்த ஜிபே விஷயம், ஜிபே பண்ற வரைக்கும் அத மட்டும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஜிபேங்கிற விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன். ஓவரா பேசிட்டு இதுலயும் மன்னிப்பு, நான் எந்த வீடியோல சொன்னா அதே வீடியோல மன்னிப்பு கேட்டேன். அதையும் வீடியோ வேணா டெலிட் பண்ணிக்கலாம் கொடுக்கும். அது ஹர்ட். டெலிட் பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை? டெலிட் பண்றது எனக்கு என்ன? டெலிட் பண்றது எனக்கு இப்ப வீடியோ இப்ப டெலிட் பண்ண சொல்லிருக்கு. லூசா பண்ணியே எப்படி போட்ட வீடியோ டெலிட் பண்ண முடியும்? பிளான் பண்ணி தான் வீடியோ எடுத்துருக்காங்க, எப்படி டெலிட் பண்ணுவாங்க? பிளான்லாம் பண்ணி யாரும் எடுக்கல. அப்படிதான் இருக்கு வீடியோ. மத்தவங்களுக்கான பிராங்கா இருக்கும், எனக்கு தெரியாதா வீடியோ எப்படி வரும்னு? சரி விடுப்பா. இங்க பாரு சாரு, நம்ம ஃபேமிலி பத்தி நீயே டேமேஜ் பண்ணினா உனக்கு சரி வராது. சரியா? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? சாரு, நீ பண்றதா எனக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. போன் தர முடியாது. போச்சு, என் போன் எடுத்துட்டு வா. என் போன் எடுத்துட்டு வா. வேணாம். இப்ப எதுக்கு? என் போன் இப்ப எதுக்குன்னு கேட்டேன். டெலீட் பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்ல. விடு. மீறி நீ ஏதாவது வீடியோ போட்டினா அப்புறம் நான் பேசுறது வேற மாதிரி இருக்கும். நான் வீடியோ போடுவேன். சரியா? வீடியோ போடுவேன். இல்ல, நான் வீடியோ போட மாட்டேன். அடுத்த குடும்பத்தை பத்தி நான் ஏன் வீடியோ போடுவேன்? நீ என்னடா இப்பெல்லாம் பேசுற? சொன்னாரு அடுத்த குடும்பத்தை பத்தி வீடியோ போறீங்கன்னு தான் கேட்டாரு. நான் என்ன சொல்ல முடியும்? அவங்க அப்பா தானே சொன்னாரு. நீ தானே அப்படி சொன்ன. அடுத்த குடும்பத்தை ஏன் பேசுறீங்க? ஓத்துல 1000 வார்த்தைகள் வரும், ஆனா வீடியோல வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரியா? இல்ல, நான் இப்ப அதான் சொன்னேன், அடுத்த குடும்பத்தை பத்தி நான் போட மாட்டேன். நான் என் ஒய்ஃபோட போடுவேன். விடுப்பா. ஐயோ, எதுக்கு போய் சின்ன இத பெருசா பண்றீங்க? வீடியோ டெலீட் பண்ணி ஒண்ணு நீ நான் பண்ண தப்புதான். விடு, நீ பேசுறது தப்புதான். சாமி, ஒரே நிமிஷம் நான் சொல்றத கேளு. அன்னைக்கு இதே மாதிரியே கல்யாணத்துக்குலாம் முன்னாடி லவ் பண்ற டைம்ல எனக்கு போன் பண்ணி ஒரு தடவை பிராங்க் பண்ண ஞாபகம் இருக்கா? நீ அகஸ்டின் எல்லாம் பிராங்க் பண்ணீங்கல்ல, அன்னைக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணீங்கல்ல, அன்னைக்கு நான் உங்களுக்கு போன் பண்ணி என்ன எதுக்கு பிராங்க் பண்ணீங்க, என் குடும்பத்தை எனக்கு பிராங்க் பண்ணீங்க, ஒழுங்கா வீடியோ டெலிட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அதாவது அன்னைக்கு நான் உன்னை ஏதாவது சொன்னேனா? அப்படி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த வரைக்கும் நின்றுக்குமா? ஏப்பா அது பிராங்க். சோத்துக்கே வழி இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு கூட தான் நான் ஏதோ ஒரு என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி என்னை பத்தி என் பிரஸ்டீஜே போற மாதிரி தான் பேசினா. அந்த பிராங்க்ல என்ன பேசினேன்? என் ஃப்ரெண்ட் எனக்கு போன் பண்ணி நான் தப்பு அசிங்கமா சொன்னான், கெட்டவன் சொன்னா தான் எனக்கு பிராங்க் பண்ணேன். உன்கிட்ட காசு இல்லைன்னு உட்காந்து கேட்டு இருந்தேன். நான் சொல்லவே அப்புறம் சாப்பாடு இல்லைன்னு ஒரு நாள் சொல்லவே இல்லை. அப்ப கூட சொன்னேன், எங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி தான், எங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இவங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு. அதுவும் இல்லாம நான் என்ன சொன்னேன்னா, எங்க அம்மாவுக்கும் ஜிபே பண்ணுன்னு தான் சொன்னேன், உங்களுக்கும் ஜிபே பண்ணுன்னு தான் சொன்னேன். நான் 2 பேரையும் தான் சொன்னேன். உங்களை தனியா எங்க அம்மாவை தனியா நான் கேட்டுக்கிறேன். கரெக்ட், நான் ஆன்ட்டி மட்டும் இருக்கலாம். தப்பா நீ ஆன்ட்டி கேட்டு அவங்க ஆன்ட்டி கேட்டா தானே உனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க.
அவங்ககிட்ட கேட்டுன்னு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க? விடு, அவன் பேசுறது தப்புதான், விடு. எதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட்? விடுப்பா. என்ன இனிமே அப்படி பேச மாட்டான், விடு. பிராங்க் கூட அப்படி பேச மாட்டான், விடு. ஏன் பெருசாக்கறப்பா நீ? அப்புறம் அவன் இனிமே என்னை கூப்பிட்டே வர மாட்டாங்க. இப்படி சங்கடப்படுத்துற மாதிரி தான் நான் எப்பவுமே வர முடியாதுங்க. நீ உள்ள போ, பேசிட்டு இருக்கிறோம்ல, பேசிட்டு வெளியே வருவீங்க. நீ உள்ள போன சொல்லு, பதில் சொல்லுப்பா. போட்டாச்சு, இப்போ 1 லட்சம் பேர் பாத்துட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ற? அந்த வீடியோலயே பதில் இருக்கு. என்ன எனக்கு அந்த பதிலத்தை நீ ஏன் அது அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கன்சல்ட் பண்ணுமா இல்லையா? நீ பண்ணுமா இல்லையா? உங்களை நீங்க முடிவு எடுக்க கூடாது. ஒருத்தர் பத்தி வீடியோ போறீங்களா, எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும். டெலிட்டே பண்ணிடலாம், விடு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வீடியோ ஏதாவது போட்டின்னு பார்த்துக்கோ, அவ்வளவுதான். சரி வராது. ஏன்பா விடுங்க, வேற மாதிரி பேசியிருப்பேன். என்ன நக்கலா பார்த்தா எதுக்கு பாடு பிரச்சனை எடுக்கிறீங்க? சிரிக்க வேண்டாம் சொல்ல, இரிட்டேட் ஆகுது எனக்கு. எனக்கு வேற மூக்குல பிரச்சனை. சிரிச்சு சொல்லி விடுங்க, இது ஈஸியா எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஜாலியா பேசி ஜாலியா முடிச்சிடலாம், விடுங்க. ஜாலியா பேசி ஜாலியா முடிக்கணும்னா நீ வீடியோ டெலீட் பண்ணி ஜாலியா இருக்கலாம். 2 நிமிஷமே ஜாலியா. நான் இப்பவும் சொல்றேன், நான் சீரியஸா ஆகல, நான் சிரிச்சே தான் இருக்கேன். யாரு தயவுசெய்து வீடியோ டெலீட் பண்ணுன்னு செல்ல உடைச்சுடுவேன், நான் ஓப்பனா சொல்றேன். அப்புறம் வீடியோ போடுறதுக்கு இருந்தா தானே. நிஜமா உடைப்பேன், வேற செல்லு கூட வாங்கி தரேன். என்ன தப்பு இப்பெல்லாம் பேசுது? கொஞ்சம் சீன் போட்டுட்டு வீடு அடிச்சிடலாம். இப்ப நீ எடுத்து வீடியோ டெலீட் பண்றே இல்லையா? உள்ள அப்புறம் செல்லு எடுத்து வந்து கீழே போட்டு உடைப்பேன். அப்புறம் என்ன எதுவும் கேட்க கூடாது, நான் வேற செல்லு கூட வாங்கி தரேன். உள்ளதா இருக்கு செல்லு, எடுத்து போட்டு உடைச்சிட்டு புது செல்லு வாங்கி. நீங்க புது செல்லா? எப்ப அசிங்கம் பார்த்து புது செல்லு. செல்லு வேணும் அவ்வளவுதானே, செல்லு வேணும் அவ்வளவுதானே. அங்க இருக்கு பாரு. வேட்டி வேறு படிச்சுட்டே நம்ப மாட்டேன் தான் எங்க அப்பா வச்சு நான் பிராங்க் பண்ணேன். ஒரு கடத்துல மனசுக்குள்ள நிறைய கெட்ட எடுத்து அப்படிலாம் இல்ல, அது கோவம். அவன் பேசிட்டான் உன்னைய. அது ஓகே. உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு ஏங்க பாரு அப்பா எப்படி திட்டுச்சு பத்தி. அப்பா சரி, அங்கதான் அங்க இருப்பார் ஒரு செல்லு. எடுத்துக்கோங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஆல்ரெடி அவங்க புதுசு மாத்தி விட்டா நல்லா இருக்கும். அவங்க என்ன மாத்தி தரேன், நான் எடுத்துட்டு வரேன். ஸோ வந்து பிராங்க் கொஞ்சம் சண்டையாக தான் முடிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அஸ்வின் வந்து ரொம்ப சங்கடப்பட்டுட்டான். எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, வேணாமா அப்படின்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம அப்பாவும் கொஞ்சம் ஓவரா பேசிருச்சு. இதெல்லாம் கொட்டிட்டாரு. இல்ல நான் பேசவே இல்ல, சும்மா ஜோல்டிங் விட்டேன். பேசுறது நிறைய இருக்கு. சரி ஓகே, யார் யாருக்கெல்லாம் பிராங்க்னு தெரியும்? உனக்கு தெரியும்? யாரு நல்ல பிராங்க்? எனக்கு லேக்காக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு லேக்கா அப்பாக்கு, இவனுக்குலாம் சுத்தமா தெரியாது. அதனாலதான் அவன் மட்டும் என்ன பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க என்ன நடக்குதுங்கன்னு கேட்டிருக்கிறான். நீ என்ன நினைச்ச? உண்மையான சண்டை நினைச்சியா? சரி, யார் நல்லா பிராங்க் பண்ணாங்க அப்படிங்கறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. யார் வந்து கரெக்டா நடிச்சா அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. ஏன்னா நானா லேக்காவா அப்பாவா? அஸ்வின் தான் நல்லா நடிச்சான் அப்படின்னு. இல்ல நானா அப்பாவா இல்ல லேக்காவா 3 பேர். நாங்க சிரிச்சுட்டே தான் இருந்தோம். இவங்க சிரிக்கும் போது எப்பவுமே அவங்க அப்பா தான் கோவமா பேசினா சிரிச்சு சிரிச்சு எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட். எனக்கு என்னன்னா ஒரு பக்கம் சாரு என்ன அசால்ட்டா சிரிக்கிறா, சரி கோவப்படல போல, கோவப்பட்டு வந்துருவா அப்படின்னு அவனும் சிரிச்சுட்டே இருந்தாலும் எனக்கு அசிங்கப்படுத்துறாங்கடா கூப்பிட்டு வச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலா சண்டை வந்தா கண்டிப்பா நான் கொஞ்சம் உள்ள இறங்கி இருப்பேன். இது பிராங்க்னு எனக்கு தெரிஞ்சங்காட்டி தான் நான் கொஞ்சம் அப்படியே சிரிச்சுட்டே விட்டுட்டேன்.
சோ இந்த மறக்காம வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி எல்லாமே subscribe பண்ணுங்க. ஓகே, இந்த பிராங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆன்ல வச்சுங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வரும். எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில். பாய். Bye.